தந்தி தொலைக்காட்சி நேயர்களுக்கு வணக்கம். நல்லதை சொல்வோம், நல்லதை செய்வோம், நல்லதே நடக்கும். ஒரு வாழ்க்கையில் நல்லது நடக்க வேண்டும் என்று சொன்னால் நல்லதை சொல்ல வேண்டும், நல்லதை செய்ய வேண்டும். அந்த அடிப்படையில் இன்றைக்கு 12/3/2015 வியாழக்கிழமை அனுசம் நட்சத்திரம் இரவு 8:54 வரை, பிறகு கேட்டை நட்சத்திரம். இன்றைக்கு நான் உங்களுக்கு சொல்ல இருக்கிற நல்ல கருத்து, வாழ்க்கையில் தியாகம் என்பது முக்கியம். நாம் தியாகமாக வாழ்க்கை நடத்த வேண்டுமாம். தியாக வாழ்க்கை நடத்த முடியாவிட்டாலும் கூட ஓரளவாவது உதவி செய்ய வேண்டும். தியாகத்திற்கு எடுத்துக்காட்டாக பல பாடல்கள் வந்திருக்கின்றது. வாழ்ந்தாலும் மறைந்தாலும் பேர் சொல்ல வேண்டும், மறைந்தாலும் வாழ்ந்தாலும் பேர் சொல்ல வேண்டும், இவர் போல யார் என்று ஊர் சொல்ல வேண்டும் என்றெல்லாம் இருக்கும். இப்படியெல்லாம் சொல்ல வேண்டும். மனிதன் என்பவன் தெய்வமாகலாம், வாரி வாரி வழங்கும் போது வள்ளலாகலாம். தன்னையே அவர் வாரி வழங்குகின்ற பொழுது அவர் வள்ளலாக மாறுகின்றார். இப்படியெல்லாம் வருவதற்கு எடுத்துக்காட்டாக தெய்வமே இன்றைக்கு இருக்கின்றது. அந்த தெய்வத்திற்கு பெயராக தியாகராஜர் என்று சூட்டியிருக்கிறார்கள். திருவாரூர் தியாகேசனை நீங்கள் ஒரு முறையாவது சென்று வழிபட்டு வர வேண்டும். ஏன் தியாகராஜன் என்று பெயர் வைத்தார் என்று நான் நினைத்து பார்த்தேன். பொதுவாக நாமெல்லாம் தங்கச்சங்கிலி அணிந்து கொள்கின்றோம். ஆனால் இறைவன் பாம்புனை அணிகலனாக அணிந்து கொண்டிருக்கின்றார். நாமோ நல்ல ஆடைகளை, நல்ல துணிமணிகளால் ஆன ஆடைகளை அணிந்து கொண்டிருக்கிறோம். இறைவன் புலித்தோலை அணிந்து கொண்டிருக்கிறான். நமக்கெல்லாம் நல்ல பங்களா வீடு என்று இருக்கிறது. ஆனால் இறைவன் வசிப்பதோ இடுகாட்டிலே, காட்டிலே வசிக்கின்றார். இப்படி அனைத்தையும் துறந்துவிட்டு தியாக வாழ்க்கை வாழ்வதாலே தான் அவரை தியாகராசர் என்று போற்றுகின்றோம். அப்படி தியாக மனப்பான்மையோடு நாம் வாழ்வதற்காகத்தான் வாழ்க்கை பாதையை தொடங்குகின்ற பொழுது இல்லறத்தை ஏற்கின்ற அந்த திருமண வீடுகளின் வாயிலிலே கூட வாழை மரத்தை கட்டி வைக்கின்றோம். வாழை மரம் தன் உடல் முழுவதையுமே உலகிற்கு அர்ப்பணிக்கின்றது. அதனுடைய தண்டும் நமக்கு உபயோகப்படுகிறது, பட்டையும் உபயோகப்படுகின்றது பூத்தொடுப்பதற்கு, காயும் உபயோகப்படுகிறது, கனியும் உபயோகப்படுகின்றது, பூவும் வாழைப்பூவும் கூட்டு வைத்து நாம் சாப்பிடுகின்றோம். ஆக தண்டு, பட்டை, காய், கனி, வாழையிலே இருக்கிற பூ அனைத்துமே உபயோகப்படுகின்றது. எதுவுமே அது வேஸ்ட் ஆவதில்லை. எனவே வாழை மரம் தன் உடல் முழுவதையும் அர்ப்பணிக்கின்றது. அர்ப்பணிக்கின்ற பொருட்களிலே 3: சந்தனம், மெழுகுவத்தி, ஊதுபத்தி. சந்தனம் தன்னையே தேய்த்து கொண்டு உலகிற்கு மனம் தரும். அதே நேரத்தில் மெழுகுவத்தி தன்னையே எரித்து கொண்டு உலகத்திற்கு ஒளி தரும். ஊதுபத்தியோ தன்னையே எரித்து கொண்டு உலகத்திற்கு வாசத்தை தரும். நீங்கள் உங்களையே அதுபோல நீங்கள் வருத்தி கொள்ள வேண்டாம். இருந்தாலும் வாழ்க்கையில் தியாக மனப்பான்மையை கொஞ்சமாவது நீங்கள் கடைப்பிடிக்க வேண்டும். யாருக்கேனும் வாழ்க்கையில் உதவி செய்ய வேண்டும். பதவிக்கு ஆசைப்படுகின்ற இந்த உலகத்தில் உதவிக்கு ஆசைப்படும் உத்தமர்களாக நீங்கள் வாழ்ந்தால் உங்களை இந்த உலகம் பாராட்டும், உங்கள் தியாக வாழ்க்கையை இந்த உலகம் மெச்சும் என்று சொல்லி, இனி வியாழக்கிழமை என்பதனாலே குருவை வழிபட்டு குருவருள் இருந்தால் உங்களுக்கு திருவருள் கிடைக்கும். எனவே தென்முகக் கடவுளை நீங்கள் இன்முகத்தோடு ஆலயம் சென்று வழிபாடு செய்யுங்கள். நன்மைகள் உங்களை நாடி வரும் என்ற கருத்தை தெரிவித்து இன்றைய ராசி பலன்களை இப்பொழுது உங்களுக்கு வழங்கப் போகின்றேன். மேசராசி நேயர்களே, மனப்போராட்டமும் பணப்போராட்டமும் அதிகரிக்கின்ற நாள். இன்றைக்கு மகிழ்ச்சி ஏற்பட மற்றவர்களை கொஞ்சம் அனுசரித்து கொள்ள வேண்டும். காரணம் சந்திராஷ்டமம். விரயங்கள் கூடுதலாக இருக்கும். விழிப்புணர்ச்சி தேவை. தொழிலில் பங்குதாரர்களுடைய தொல்லை கூடுதலாகவே இருக்கலாம். ரிஷபராசி நேயர்களே, பேச்சு திறமையால் சூழ்ச்சிகளிலிருந்து விடுபடும் நாள். பெண் குழந்தைகளின் எதிர்கால நலன் கருதி ஒரு தொகையை செலவிடப் போகின்றீர்கள். பாகப்பிரிவினர்கள் சுமூகமாக முடியும். சனியின் பார்வை இருப்பதால் ஆரோக்கிய தொல்லை ஏற்படத்தான் செய்யும். வாங்கல் கொடுக்கல்களில் ஏமாற்றத்தை சந்திக்காமல் இருப்பது உங்கள் புத்திசாலித்தனம். மிதுனராசி நேயர்களே, சொல் யுத்தத்தை தவிர்த்து சுகம் காண வேண்டிய நாள். யாரோடும் சண்டை சச்சரவுகளில் ஈடுபடாதீர்கள். பிறரை விமர்சனம் செய்யாமல் இருப்பது நல்லது. சுற்றுப்பயணத்திலே ஆர்வம் காட்டுவீர்கள். வாகன யோகம் உண்டு. கடகராசி நேயர்களே, துன்பங்கள் தூளாகும் நாள். தொகை வருவதில் உங்களுக்கு கொஞ்சம் தாமதம் ஏற்படத்தான் செய்யும். தனாதிபதியாக இருக்கும் சூரியன் 8ஆம் இடத்தில் மறைந்து விட்டார். எனவே வரவு வந்தாலும் கூட செலவுகள் கூடுதலாகவே இருக்கும். விஐபிக்கள் ஒத்துழைப்போடு விரும்பிய காரியம் ஒன்று மாலை நேரத்தில் முடிவடையலாம். பயணங்களை தள்ளி வைப்பதுதான் நல்லது. சிம்மராசி நேயர்களே, இன்பங்கள் இல்லம் வந்து சேரும் நாள். திடீர் பயணங்கள் உங்களுக்கு தித்திக்க வைக்கும். வருங்கால நலன்கருதி எடுத்த புது முயற்சிகளில் வெற்றி காண்பீர்கள். பிள்ளைகளால் ஏற்பட்ட தொல்லை அகலும். பிரச்சனைகள் ஒரு வழியாக நல்ல முடிவுக்கு வரும். கன்னிராசி நேயர்களே, அடிப்படை வசதிகளை பெருக்கிக் கொள்ள ஆயத்தம் எடுக்கின்ற நாள். அதிகரித்த சேமிப்பில் கொஞ்சம் கரையத்தான் செய்யும். குடும்ப பிரச்சனை கொடிகட்டி பறக்கிறது என்று இருந்தவர்கள் இன்றைக்கு படிப்படியாக சுமூக நிலைக்கு வந்துவிடும்.
நூதன பொருட்களின் சேர்க்கை உண்டு. நுண் அறிவாளர்களின் ஒத்துழைப்போடு எண்ணிய காரியத்தை மாலை நேரத்தில் எளிதில் முடிப்பீர்கள். துலாம் ராசி நேயர்களே, உத்தியோகத்தில் உன்னத வாய்ப்பு ஏற்படுகின்ற நாள். உத்தியோக உயர்வு, ஊதிய உயர்வு போன்றவைகள் பல நாட்களாக கிடைக்கவில்லையே என்று இயங்கியவர்கள் இன்று நல்ல தகவல் கிடைத்து மகிழ்ச்சியடையப் போகின்றார்கள். ஊர் மாற்ற சிந்தனைகள் மேலோங்கும். கேட்கும் இடத்திற்கு மாறுதலும் கிடைக்கலாம். அதே நேரத்தில் 2 சனி, பணப்புழக்கம் அதிகரிக்கும். 2க்கு அதிபதி செவ்வாய் குரு வீட்டில் இருப்பதால் மங்கள ஓசை இல்லத்தில் கேட்பதற்கான வழியும் உண்டு. விருச்சிக ராசி நேயர்களே, 7 சனியில் இனிய பலன் கிடைக்கின்ற நாள். எடுத்தறிந்து பேசுபவர்களை பற்றி நீங்கள் கவலைப்பட வேண்டாம். நீங்கள் கொடுத்த காரியத்தை எளிதாக செய்து முடிப்பீர்கள். விஐபிக்கள் உங்களுக்கு பின்னணியாக இருப்பார்கள். சனிச்சந்திர யோகம் இருப்பதால் வாங்கல் கொடுக்கல்கள் ஒழுங்காகும். சுபகாரிய பேச்சுக்கள் நல்ல முடிவுக்கு வரும். புகழ் கீர்த்தி உண்டு. ஒரு முக்கிய விருதுகளிலும் விழாக்களிலும் நீங்கள் கலந்து கொள்ள அழைப்புகள் கூட இன்று வந்து சேரலாம். தனுசு ராசி நேயர்களே, தொழிலை விரிவுபடுத்தும் எண்ணம் மேலோங்கும் நாள். தொகை கேட்ட இடத்தில் கிடைக்கும். சுபகாரிய பேச்சுக்கள் நல்ல முடிவுக்கு வரும். சொல்லை செயலாக்கி காட்டப் போகின்றீர்கள். இந்த நாள் உங்களுக்கு ஒரு இனிய நாள். மகர ராசி நேயர்களே, உங்களுக்கெல்லாம் தேக நலனில் அதிக அக்கறை எடுத்துக்கொள்ள வேண்டிய நாள். தொல்லை ஒன்று மாற்றி ஒன்று வருகிறதே என்று கவலைப்படுவீர்கள். தெய்வீக நாட்டம் அதிகரிக்கும். குடும்பத்தில் ஒருவர் மாற்றி ஒருவருக்கு மருத்துவ செலவுகள் ஏற்படலாம். சொல்லை செயலாக்கி காட்ட இயலுமா என்பது சந்தேகம்தான். 2 சூரியன் இருப்பதால் கோபத்தை குறைத்து கொண்டு செயல்படுவதுதான் நல்லது. நேற்றைய பிரச்சனை இன்று நல்ல முடிவுக்கு வரும். கும்பராசி நேயர்களே, பணியாளர்களால் ஏற்பட்ட பிரச்சனை அகலும் நாள். பாதியில் இந்த பணி இன்று மீதியும் முடியும். பாராட்டு மழையில் நனைவீர்கள். மாமன் மைத்துன வழியில் ஒத்துழைப்பு உண்டு. பொதுநலத்தில் ஈடுபட்டிருப்பவர்களுக்கு புதிய பொறுப்புகள் கிடைக்கும். மீனராசி நேயர்களே, உங்களுக்கெல்லாம் மாமன் மைத்துனர் வழியில் மகிழ்ச்சிக்குரிய தகவல் வந்து சேருகின்ற நாள். சேமிப்பு உயரும். செல்வாக்கு மேலோங்கும். மாலை நேரத்தில் பயணத்தால் உங்களுக்கு ஒரு பலன் கிடைக்கப் போகின்றது. ஆடை ஆபரண சேர்க்கை உண்டு. செவ்வாய் பலம் மேலோங்கி இருப்பதால் உடன்பிறப்புகள் உங்கள் குணமறிந்து நடந்து கொள்வார்கள். பாக பிரிவினர்கள் கூட சுமூகமாக முடியும். மேலும் விவரங்கள் அறிய தினத்தந்தி படியுங்கள்.